Dear student, 12th standard chapter 1 example 1.30 test for constituents of the following system of linear equation and if possible solve. ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 3 லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. அந்த 3 லீனியர் ஈக்குவேஷனை ஜஸ்ட் என்ன இருங்க சால்வ் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஏஎக்ஸ் கூட பி ஃபார்மேட் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட், செகண்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் ஈக்குவேஷனோட எக்ஸ் ஒய் இசட் கோஎஃபிஷியன்ட். ஓகே ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, ஃபுல்லாக ஏ மேட்ரிக்ஸ், இது ஃபுல்லாக எக்ஸு ஃபுல்லாக பி. ஓகே இப்போ ஏவும் பி நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஏ ஸ்லாஸ் பி, இது ஏ ஃபுல்லாக, இது பி மேட்ரிக்ஸ். ஓகே இப்போ ஜஸ்ட் எக்ஸலன்ட் ஃபார்ம் பண்ணுறோம். எக்ஸலன்ட் ஃபார்ம்னா ஜஸ்ட் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். ஓகே ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எழுதணும். ஃபஸ்ட் ரோவை அப்படியே அட்டாச் பண்ணுறங்க. எக்ஸாம்பிள் புக்கில் டிஃப்ரெண்ட் மெத்தட் ஃபாலோ பண்ணோம். இது ஈஸியான ஒரே காமன் மெத்தடே ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஏதோ ப்ராசஸ் பண்ணிக்க ஒரே ஈஸியான மெத்தடு. ஓகே இப்போ ஃபஸ்ட் ரோ எடுத்து அப்படியே அட்டாச் பண்ணுறீங்க. பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 டைம்ஸ் 0 ஆகுறீங்க. இந்த 2 டைம்ஸ் 0 பண்ணணும். நமக்கு ஃபஸ்ட்டு 1 0 நமக்கு 4 இருக்குது, 4 இல்லை. அப்போ R2 டென்ஸ் டு R2 மட்டும் நான் 4 மல்டிப்ளை பண்ணுங்க. 4R2 மைனஸ் R1. இப்போ சைடில் யூஸ் பண்ணும்போது 4R2 4 மல்டிப்ளை பண்ணுறேங்க மைனஸ் R1. R1 மைனஸ் மல்டிப்ளை பண்ணி லெஸ் போனால் 0 6 மைனஸ் 18 மைனஸ் 12. ஓகே நெக்ஸ்ட்டு நான் 15 0 இது 4 மல்டிப்ளை பண்ணுங்க. R3 R1 15 மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் பண்ணால் 0. அப்போ R3 ஃபுல்லாக 4 மல்டிப்ளை பண்ணுறீங்க. இதை நெக்ஸ்ட்டு 15 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பண்ணால் 0 18 மைனஸ் 15 மைனஸ் 36. ஓகே நெக்ஸ்ட்டு இப்போ 2 0 ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணுங்க, இந்த 18 0 ஃபாலோ பண்ணுங்க. 18 0னா ஃபஸ்ட்டு 2 ரோவும் அப்படியே அட்டாச் பண்ணி எந்த சேஞ்ச் பண்ணாங்க. இப்போ இந்த டைம்ஸ் 0 போனால் R2 வேல்யூ தான் மல்டிப்ளிகேஷன். R1 யூஸ் பண்ணக்கூடாது, R2 கூட தான் மல்டிப்ளிகேஷன். இப்போ இந்த இங்கே 18 இருக்குது. அப்போ 18 என்ன யூஸ் பண்ணலாம், ஒரு 3 மட்டும் 6 3 7 8. ஓகே 18. இப்போ கரெக்டாக 18 மைனஸ் 8 0. அப்போ நெக்ஸ்ட் வரும் R3 மைனஸ் R2 மட்டும் 3 மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே R2 அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். R2 மட்டும் மைனஸ் 3 மல்டிப்ளை பண்ணால் 0 பண்ணால் ஹோல் டைம் 0 ஆகிடும். இட் இஸ் எ ட்ரையாங்கிள். இது எக்ஸலன்ட் ஃபார்ம். ஓகே இப்போ ஃபுல்லாக நமக்கு A, B மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ஃபஸ்ட்டு 2 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ. ஏவோட மேட்ரிக்ஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ சேம் 2. அப்போ அன்னோன்ஸ் எவ்வளோ நமக்கு நம்பர் ஆஃப் 3, ஏன்னா எக்ஸ் ஒய் இசட் 3 வேரியபிள், அதான் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். ஓகே ஓகே A, B ஈக்குவல் டு ரோ ஆஃப் A ரேங்க்னா 2. 3 என்ன வரும், ரேங்க் 2 இருந்துச்சுன்னா என்ன சொல்யூஷன் நமக்கு, த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ஸ் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா infinitely many solution, very important, the word very important. Okay infinitely many solution. Okay infinitely many solution number of parameter நம்ம யூஸ் பண்ணுவோம், சிங்கிள் parameterக்கே அப்ளை பண்ணுவோம். ஓகே அப்போ லாஸ்ட் இசட்டுக்கு யூஸ் பண்ணி மேக்ஸிமம் இசட்டுக்கு யூஸ் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். இசட்டுக்கு ஒரு எனி ஒரு வேல்யூ டி ஆர் எஸ் K1 எனி வேல்யூ நீயே கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அப்போ T belongs to R, இந்த T வேல்யூ இதில் இருக்கும், belongs to R டென்ஸில் இருக்கும். ஓகே இப்போ சப்ஜெக்ட்லாம் ஒரு ரிசல்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிமைனிங்னா XY மட்டும் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே அப்போ நெக்ஸ்ட்டு இசட் ஈக்குவல் டு T belongs to R. ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இது ஃபுல்லாக எக்ஸோட வேல்யூ, இது ஃபுல்லாக ஒய்யோட வேல்யூ, ஃபுல்லாக இசட்டோட வேல்யூ. ஓகே அப்போ 6y மைனஸ் 18 இசட் ஈக்குவல் டு மைனஸ் 12. அப்போ 6y மைனஸ் இசட்டுக்கு என்ன ஒரு சொல்யூஷன், T ஈக்குவல் டு மைனஸ் 12. 6y மைனஸ் 18 T ஆப்போசிட்னா ப்ளஸ் டைம். நெக்ஸ்ட்டு நமக்கு 6 வந்து டிவைட் ஆகிடும், மைனஸ் 12 ப்ளஸ் 18. 6 காமன் ஃபேக்டர் தான் என்ன நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும், 3 டைம்ஸ் இருக்கும். 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா y வேல்யூ மைனஸ் 3 T மைனஸ் 2. நெக்ஸ்ட்டு y வேல்யூ ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோம், ஒரு டம்மி வேல்யூ இப்போ சிங்கிள் பேராமீட்டர். நெக்ஸ்ட்டு y வேல்யூ, நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ. எக்ஸ் எல்லாம் 4x மைனஸ் 2y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 8. 4x எக்ஸ் வேல்யூ ஃபைன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு தான் ஒய்க்கு 3t மைனஸ் 2 ப்ளஸ் 6 இசட்டுக்கு t ஈக்குவல் டு 8. மைனஸ் 2 மட்டும் வேணும், மைனஸ் 2 3t மைனஸ் 6t, மைனஸ் 2 மைனஸ் 2 4 ப்ளஸ் 6t ஈக்குவல் டு 8. மைனஸ் 60 ப்ளஸ் 60 கேன்சல் ஆகிடும், ரிமைன் ஆகும் 4 ஆப்போசிட் போனால் மைனஸ் 4.
4x equal to 8 ல 4 பண்ணால் 4 4 divide by result x equal to 1. Therefore, the solution x equal to 1, y equal to 3t minus 2, next z equal to t. And the t எதில் இருக்கும் belongs to r. So, இது யூஸ் பண்ணிங்க t common ஆகும் t belongs to r. அந்த t value சில எதில் ஃபங்க்ஷன் இருக்கும் r என்ற ஃபங்க்ஷனில் இருக்கும். Very important question, 5 mark question. Thank you student.